முன்னவனை யானை முகற்றவனை முத்திநிலம் சொன்னவனை தூயவனை சிற்பரனை ஐங்கரனை செங்கடியில சேகரனை தற்பரனை நின்றால் சரணம் ஐந்து கரத்தனை யானை முகந்தனை நிந்தி நிலம்பிரை போடும் விகுற்றனை ஐந்து மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தறி போட்டுகின்றேன். ஓம் காம் கணபதிய நமக. ஓம் கணபதிய நமக. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ இந்த வரப்போற இந்த விநாயகர் சதுர்த்தி 7ஆம் தேதி 9ஆம் மாசம் 24 ஆரம்பிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா மலேசியன் டைம் படி 11:58 காலையில இருந்து 2:24 மத்தியானம் வரைக்கும் இந்த டைம்ல நீங்க ப்ரேயர்ஸ் பண்ணணும். சரியா? ஓகே. இதை நீங்க எப்படி பண்ணணும், என்னோட அனுபவத்தில் உள்ள என்னோட ஷேரிங் தான் நான் உங்களுக்கு பண்றேன். ஓகேயா? நல்ல கவனமா கேளுங்க. காலையில உங்களோட விநாயகரை குளிப்பாட்டுங்க. ஓகேயா? முடிஞ்ச சூரியன் முன்னுக்கு குளிப்பாட்டினா ரொம்ப நல்லது. ஓகேயா? இந்த ப்ரேயர் சம்பந்தப்பட்டது எல்லாமே நீங்க சூரியன் முன்னுக்கு குளிப்பாட்டினீங்கன்னா அந்த வைப்ரேஷன் நிறைய கிடைக்கும். இப்போ நார்மலா இப்போ நீங்க விநாயகரை குளிப்பாட்ட போறீங்கன்னா நம்பர் 1 அவர் குளிப்பாட்டும் போது ஒன்று பிராஸ் தட்டு பாய்ங்க. சில்வர் தட்டு எப்போதும் பாய்க்காதீங்க. ஓகேயா? இந்த சாமி பொருட்கள் சம்பந்தப்பட்டது ப்ரேயர் சம்பந்தப்பட்டது எல்லாமே பிராஸ்ல தான் இருக்கணும். கோல்ட் பிளேட்டட் பிராஸ். சில்வர் எதுக்கும் பாய்க்காதீங்க. நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ப்ரேயர்ஸ் ஐட்டம் சம்பந்தப்பட்டது சாமிக்கு வைக்கிற சொம்பா இருக்கட்டும், இல்லை விளக்குக்கு கீழேயா இருக்கட்டும், எல்லாமே பிராஸ் இல்லை கோல்டு பிளேட்டடா இருக்கணும். கோல்டு வைக்கிற அளவுக்கு இருந்தீங்கன்னா நல்லதுதான். ஸோ சில்வர் வைக்காதீங்க. ஓகே? காரணங்கள் நிறைய இருக்கு. ஓகே. விநாயகர் இந்த தட்டுல வச்சுட்டு, இவர் தான் என்னோட விநாயகர். ஓகேயா? இவர் தான் என்னோட கணேசன். ஸோ இவரை எடுத்து இங்க வச்சுட்டு அப்புறம் என்ன பூஜைகள் ஆரம்பிங்க. அவர் பாத் பண்ணும்போது ரோஸ் வாட்டர்ல பாத் பண்ணுங்க. ஓகேயா? ரோஸ் வாட்டர்ல பாத் பண்ணிட்டு அப்புறம் பால்ல குளிப்பாட்டுங்க. ஓகேயா? அப்புறம் சந்தனத்துல குளிப்பாட்டுங்க. கடைசியா நீங்க தண்ணியில குளிப்பாட்டலாம். இப்ப நான்லாம் கேட்டீங்கன்னா விநாயகர் 2 வருஷம் மேல கிறிஸ்டல் வாட்டர் தான் குளிப்பாட்டுவேன். ஏன்னா கிறிஸ்டல் வாட்டர் மூலியமா அந்த ஐடலை நான் சார்ஜ் பண்ணிடுவேன் சூரியன் முன்னுக்கு. ஓகேயா? முதல்ல ரோஸ் வாட்டர், அப்புறம் பால், அப்புறம் சந்தனத்துல, அப்புறம் நான் கிறிஸ்டல் வாட்டர்ல குளிப்பாட்டுவேன். யாராட்ட கிறிஸ்டல் வாட்டர் இருக்கும் நீங்க கிறிஸ்டல் வாட்டர்ல குளிப்பாட்டுங்க. யாராட்ட கிறிஸ்டல் வாட்டர்லயோ நார்மல் தண்ணியில குளிப்பாட்டுங்க. ஆனா முக்கியமா தண்ணி சுத்தமா இருக்கணும். ஓகேயா? கடவுளை குளிப்பாட்டும் போது. ஓகே. இப்ப விநாயகரை பத்தி நம்ம ரொம்ப சொல்ல தேவையில்லை. அவர் கல்வியின் செல்வன், ஞானத்தின் அதிபதி. ஓகேயா? இவரை நம்ம ஸ்பெஷலா கும்பிடும் போது, இவரை நம்ம டெய்லி வணங்கும் போது இவரை மூலியமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மட்டும் நான் சொல்றேன். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இவரை நம்ம ப்ரேயர்ஸ் பண்ணும் போது தாண்டி வர முடியும். நான் இருக்கிற நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன், இந்த ராகு கேது பிரச்சனை உள்ளவங்க, ராகு கேதுல பிரச்சனை உள்ளவங்க விநாயகரை நல்லா வணங்கினா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அது ஒரு சொல்யூஷன். ஏன்னா விநாயகரை வணங்கினாலே வெற்றி தான். கல்வியின் செல்வன், ஞானத்தின் அதிபதினு சொல்லிட்டேன். எப்படிப்பட்ட ஐடியா இருந்தாலும் இவர் 10 வச்சு விட்டார்னா நம்ம டாப் 10ல இருப்போம். ஓகேயா? அடுத்தது, இந்த பூஜை பண்ணும்போது அவருக்கு நம்ம இந்த மாதிரி தட்டுல என்னென்ன அலங்காரம் பண்ண முடியும் சொல்றோம். ஓகேயா? அவருக்கு பிடிச்ச மேங்கோ வச்சிருங்க. ஓகேயா? அவருக்கு பிடிச்ச அந்த கொள்ளுக்கட்டை லட்டு எல்லாம் வச்சிருங்க. தயவு செய்து அவருக்கு அந்த பலகாரம்லாம் நீங்க செஞ்சு வைக்கும் போது தயவு செய்து சில்வர் பாய்க்காதீங்க. பிரான்ஸ், நான் சொன்னது கோல்ட் பிளேட் எதா இருந்தாலும் பாய்ங்க. சில்வர் தட்டு பாய்க்காதீங்கன்னு சொல்லிட்டேன். கிளாஸ் தாராளமா பாய்ங்க. சில்வரை மட்டும் வேணாயா. உங்களுக்கு பிரான்ஸும் ஆப்ஷன் இல்லை, கோல்ட் பிளேட்டடும் ஆப்ஷன் இல்லை, கிளாஸ் பாய்ங்க. ஓகேயா? ஆனா அது பிரேயர்ஸ்க்கு பாய்க்கிறதா இருக்கணும். ஓகேயா? ஸோ அதுல எல்லா பழங்களும் வச்சுட்டு இப்பதான் முக்கியமான டிப்ஸ். இந்த விளக்கு அகல் விளக்குல நெய், ஃபுல்லா நெய்யை போட்டு, திரி கண்டிப்பா போடணும். திரி போட்டு தான் நெய் போடணும். ஓகேயா? ஸோ அகல் விளக்குல திரி வச்சு நெய் போட்டு, இது நான் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் ஏன் கொடுக்கணும், உங்க பிரச்சனையை அந்த நாள்ல சொல்லி விநாயகர் செட்டில் பண்றதுக்கு. க்ளோஃப் இருக்குல்ல, இந்த க்ளோஃப் அகல் விளக்குல அந்த திரி வச்சு நெய் வச்சு 5 க்ளோஃப் மேல போட்டுருங்க. 5 க்ளோஃப் மேல போட்டுட்டு பத்த வச்சுட்டு நம்ம விநாயகர் பக்கத்துல வச்சிருங்க. இது மூலியமா உங்களுக்கு இருக்கிற ஆப்டக்கல்ஸ் எல்லாம் அவரு செட்டில் பண்ணி கொடுப்பாரு. எந்த மாதிரி ஆப்டக்கல்ஸ்? வேலை பிரச்சனை, பண பிரச்சனை, ஏதாச்சும் முன்னேறதுக்கு ஒரு வழி கிடைக்க மாட்டுதுன்னு சொல்றீங்களே, அது உங்களுக்கு வழி காட்டுவார். ஓகேயா? அடுத்தது, நான் சொன்ன மாதிரி அந்த தட்டுல அவருக்கு பிடிச்ச அந்த மேங்கோஸ் வைக்கிறீங்க. அப்புறம் லட்டு, மோதகம் சொல்ல தேவையில்லை, இது இருந்தே ஆகணும் அவருக்கு.
விநாயகருக்கு பிடிச்ச மோதகம் லட்டு இல்லைன்னா விநாயகர் அங்க வாசமே செய்ய மாட்டார். விநாயகர் இந்த ரூபத்திலையும் வருவாரு, மறந்துடாதீங்க. அன்னைக்குன்னு பார்த்து உங்க பிரேயர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா விநாயகர் சத்தியமா இந்த ரூபத்திலையும் வருவார். ஒரு சின்ன பையன் ரூபத்துல வருவாரு, ஒரு வயசான ரூபத்துல வருவாரு, ஒரு பெண் ரூபத்துல வருவார். அவருக்கு இந்த முகங்களும் தேவையில்லை. அனிமலா கூட அவர் வருவார், அவர் நினைச்சா வருவார். அவர் வேண்டியதை அவர் அங்கிருந்து அழகா சாப்பிட்டு உங்க பிளஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அன்னைக்குன்னு பார்த்து யாராச்சும் வந்து உங்ககிட்ட அம்மா பசிக்குதுன்னு கேட்டாக்கா அது யாரும் இல்ல, உங்களை தேடி விநாயகர் தான் வராரு. இல்ல சாமிக்கு ஆக்கி வச்சிருக்கேன் மன்னிச்சிருங்க அப்புறம் வாங்க அச்சி போடான், அந்த மாதிரி தவறான வார்த்தைகளை அன்னைக்கு பாய்க்காதீங்க. விநாயகர் நார்மலா ரூபம் எடுத்து தான் வருவாரு. அவர் ரூபத்தை யாரும் உங்ககிட்ட காட்ட மாட்டார். இந்த மாதிரி மேஜிக் நிறைய பேருக்கு நடந்திருக்கு, ஆனா அவங்கள சில பேரால சொல்ல முடியாது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. பிரபஞ்ச சக்தியை நம்மளால எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ண முடியாது, அப்புறம் நம்மளை வந்து தப்பா பேசுவாங்க. ஸோ மறந்துடாம தட்டுல ரொம்ப நீங்க முக்கியமா வைக்க வேண்டியது yellow flowers. இங்க பாருங்க, விநாயகர் yellow flower, white flower. நீங்க விநாயகருக்கு நீங்க படைக்கும் போது பூசை yellow கலர், ஒயிட் கலர் ஓகே, ரோஸ் கூட ஓகே, சிகப்புலாம் வேணாம். நல்லா கவனமா கேளுங்க. yellow, white, ரோஸ் ஓகே, டார்க் கலர் பூலாம் வேணாம். ஓகேயா? அப்புறம் அந்த நெய் விளக்கு குளோஃபு வச்சு மறந்துடாதீங்க, அவருக்கு பக்கத்தில் வச்சிருங்க. அவருக்கு பிடிச்ச அருகம்புலை மறந்துடாதீங்க. அருகம்புலை சில பேர் என்ன பண்ணுவாங்க, அருகம்புலை மாலையா போடலாம், நீங்க மாலையா போடலாம். இல்லை அந்த மஞ்சள் சந்தனத்தில் வச்சு நீங்க அருகம்புல் வைக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா நான் அவருக்கு மாலையே போட்டுருவேன், மாலை போட்டால் பெஸ்ட்லாம். ஓகேயா? அருகம்புல் மாலை மறந்துடாதீங்க. அவருக்கு எதை வச்சு நீங்க படைச்சாலும் பிரான்ஸ் தட்டு பாய்ங்க, சில்வர் தட்டு பாய்க்காதீங்க. நீங்க ரொம்ப வசதியா இருந்தீங்கன்னா தங்க தட்டு பாய்ங்க. சரியா? தங்கமும் ஒன்று கொட்டும். ஓகே, அடுத்தது அவர் இங்க ஃபேசிங் பண்ணணும், இதுதான் ரொம்ப முக்கியம். விநாயகரை நீங்க வச்சு வணங்குறீங்கன்னா கிழக்குல இருந்து மேற்க பார்க்கணும், அதுதான் மொதல் ஆப்ஷன். அவர் கிழக்குல இருந்து மேற்கு தான் பார்க்கணும். இங்கிலீஷ்ல சொன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் அவரோட ஃபேசிங் டைரக்ஷன். அதாவது அவர் கிழக்குல இருந்து மேற்க பார்ப்பார் முன்னுக்கு. கிளியரா? அடுத்த ஆப்ஷன் ஒன்னு வடக்குல இருந்து தெற்குல பார்ப்பார். அவரோட பெஸ்ட் ஆப்ஷன் வந்து கிழக்குல இருந்து மேற்கு. அடுத்த ஆப்ஷன் வந்து வடக்குல இருந்து தெற்க பார்ப்பார், அதாவது நார்த் டு சவுத். ஓகேயா? வர்ற அந்த ஆப்டகல்ஸை தடுக்கிறதா அவரோட வேலை. ஸோ அந்த டைரக்ஷன்ல தான் அவரோட பெஸ்ட் டைரக்ஷன். நான் சொன்னது கம்பஸ் வச்சு நீங்க பாருங்க, அது நீங்க போன்லயே பார்த்துக்கலாம், கம்பஸ் வச்சு பாருங்க. சரியா? அதை தவிர்த்து இப்போ முக்கியமானது நான் சொல்ல போறது விநாயகரோட மூல மந்திரங்கள். ஓகே, விநாயகரை நீங்க வந்து இந்த சதுர்த்திக்கு மட்டும்தான் கும்பிடுறோன்னு அவசியம் இல்லை. யாராரு வெனஸ்டே பிறந்திருக்கீங்களோ, உங்களோட அந்த பிறந்த தேதியில நீங்க வெனஸ்டே பிறந்தீங்களோ நீங்க விநாயகரை வணங்கி ஆகணும். அதான் ஒன்னாவது. இரண்டாவது, யாராரு இந்த வெனஸ்டேல பிறந்தீங்களோ அவங்க சைவமா இருக்கணும் அந்த நாள். இது சதுர்த்திக்கு மட்டும் இல்ல, வெனஸ்டேக்கு சேர்த்து சொல்றேன். வெனஸ்டே நிறைய ஆப்டகல்ஸ் வரும். விநாயகரை வணங்கும் போது எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். நான் டெய்லி விநாயகரை வணங்குறேன், டெய்லி மந்திரம் படிக்கிறேன். ஸோ இப்ப விநாயகரோட மந்திரம் என்ன மூல மந்திரங்கள் சொல்றேன். நீங்களே அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டு நீங்களே எழுதிக்கங்க. தயவு செய்து எனக்கு ஃபோன் அடிச்சு எழுதி கொடுக்க சொல்லாதீங்க. ஏன்னா நார்மலா வந்து மந்திரங்கள் நாங்க எழுதி கொடுக்க கூடாது. சித்தர்களோ சித்திகளோ மாஸ்டர்ஸோ மந்திரம் எழுதி கையில கொடுக்க கூடாது. அது ஒரு சும்பா இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் அழகா சொல்றதை நீங்க எழுதிக்க. ஓகேயா? முதல் மந்திரம் அசதோமாய சத்கமயா தமசோமா ஜோதிர் கமயா மிருத்யோமா அமிர்தம் கமயா ஓம் சாந்தி 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 ஓம். அசதோமாய சத்கமயா தமசோமா ஜோதிர் கமயா மிருத்யோமா அமிர்தம் கமயா ஓம் சாந்தி 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 ஓம். இது ஒரு மந்திரம். ஓம் காம் கணபதியே நமக, ஓம் கணபதியே நமக. இது ஒரு மந்திரம். முன்னவனை யானை முகற்றவனை முத்துநிலம் சொன்னவனை தூயவனை சிற்பரனை ஐங்கரனை செங்கடையில் சேகரனை தற்பரனை நின்றால் சரணம். ஐந்து கரத்தனை யானை முகந்தனை நிந்தி நிலம்பிறை போடு மிகுற்றனை ஐந்து மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேன். ஓம் காம் கணபதியே நமக, ஓம் கணபதியே நமக. இது ஒரு மந்திரம். இந்த 3 மந்திரத்தை நீங்க டெய்லி படிச்சாலே போதும். மந்த்ரா, மன் பிரெயின் வேலை செய்து, திரா வந்து உங்க மெலோடியில வந்து அந்த ஸ்பேல் வந்து அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கும். கடவுள் வந்து உங்களுக்கு அனுகிரகம் ஃபுல்லா கொடுப்பார். ஓகே, ஸோ இந்த வீடியோல நான் எல்லா டிப்ஸையும் கொடுத்துட்டேன். ரொம்ப முக்கியமானது இந்த சாட்டர்டே மட்டும் இல்லை, வெனஸ்டேயும் முடிஞ்சா சைவம் எடுங்க நார்மலாவே. ஓகேயா? நார்மலா வந்து இந்த சுக்லா பக்ஷா வரும்போது தான் இந்த விநாயகர் சதுர்த்தி வரும். ஓகேயா? ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஹர ஹர மகாதேவா. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.